ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு இன்ஸ்டால் சால்ட்வொர்க்ஸ். நான் ஆல்ரெடி ஃபைல்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். FTU ஆப்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட நெட்டை வந்துட்டு டிசபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கும், ஸோ ஒய்ஃபையை கட் பண்ணுறேன். தென் .NET ஃப்ரேம்ஒர்க்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். என்னோடய விண்டோஸ் 11, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் ஃபைலை நம்ம விண்டோஸ் ரிஜிஸ்டர்ஸ் கூட ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இதுக்குள்ளே போங்க. இந்த 7-zip இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நெட்வொர்க் சீரியல்ஸ் லைசன்சிங் ரிச் அப்படின்றது. ஸோ நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வார்னிங் காட்டும், அது எஸ் கொடுங்க, ஆடர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சால்ட்வொர்க்ஸ் ஃப்ளெக்ஸ்நெட் சர்வர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம சால்ட்வொர்க்ஸ் ஃப்ளெக்ஸ்நெட் சர்வர்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். சர்வர் இன்ஸ்டால் பேட்டரி பார்த்தீங்களா, அதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் டினைட். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ரன்எஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுத்தோம்னா ரன் ஆகும். ரன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ட்ரு கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ சால்ட்வொர்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடலாம். சால்ட்வொர்க்ஸ் ஸ்காப்குள்ளே போங்க. சால்ட்வொர்க்ஸ் டூல் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த சால்ட்வொர்க்ஸ் செட்டப்ன்றதை நம்ம தரணும். ஸோ பேக், ஓகே. இந்த செட்டப் ஃபைலு. ஸோ இந்த செட்டப் மட்டும் என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி மவுண்டன் ஆப்ஷன் இருக்கும், கொடுக்குறோம்.
கொடுத்த உடனே நமக்கு இங்கே கீழே ஓப்பன் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திஸ்பிசிக்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த செட்டப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் இதில் இது பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக அதே கனெக்ட் ஆகிக்கும் நெட்வொர்க் கூட. நெட் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நம்ம சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அதில் அது கனெக்ட் ஆகிருக்கு. நாம் இதில் என்னென்ன தர போகிறோன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டால் லொக்கேஷன் கூட நம்ம சேமாக சீடை தான் கொடுக்க போகிறோம். பேக் கொடுத்துட்டு என்னென்ன வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்வொர்க்ஸ், ரைஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன். ஓகே, நம்ம எல்லாமே நம்ம வேணும். ஸோ திரும்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரீட்ரை கொடுங்க. ரீட்ரை, கேன்சல் கொடுங்க. அக்செப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா போர்ட் சர்வர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும். இது வரலன்னா இந்த போர்ட் சர்வர் இங்கே இருக்கும். இதை நம்ம காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணணும். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. இது இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. முடியும் போது வாட் இஸ் இந்த டாக்குமெண்ட்டோ தென் வந்துட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நம்ம ரிமைண்ட் மீ லேட்டர்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்தப்பறம் பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகாமல் கேட்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூ அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பு 4ல் இருக்கும், எண்ட் ஆஃப் த செட்டப். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம டாஸ்க் மேனேஜரை கால் பண்ணணும். டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு SolidWorks அப்படின்றது இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். SolidWorks வந்துட்டு எஸ் ஃபார்வேர்டில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SolidWorks fs.exe, தட் மீன்ஸ் SLD ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம்.
இப்போ நம்ம வந்துட்டு சி ப்ரோக்ராமில் ஃபைல்ஸை கொஞ்சம் delete பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டர் லொக்கேஷன் போயிடலாம். சி ட்ரைவ் போயிடுங்க. போயிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், SolidWorks இருக்கான்னு பாருங்கள். இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா SolidWorks, இதில் பார்த்தீங்கன்னா NET API 32 அப்படின்ற ஒரு DLL ஃபைல் இருக்கும். N-Forward இருக்கும். ஸோ நம்ம கீழே பார்க்கலாம். N-Forward வந்து வந்துச்சு. N-Forward ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் எதுவும் இல்லை. ஸோ நம்ம பேக் போயிட்டு SolidWorks PDM அப்படின்ற ஃபோட்டோக்குள்ளே போகணும். SolidWorks Corp, SolidWorks PDM நமக்கு இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், அந்த SolidWorks Corp அப்படின்ற ஒரு கிராக் ஃபைல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் லொக்கேஷன் போயிடலாம். இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SolidWorks Corp அப்படின்ற ஃபைல் இருக்கும். அப்படியே அதை காப்பி பண்ணிப்பாங்க. காப்பி பண்ணிவிட்டு இல்லை ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் பார்த்தீங்களா, இதுவும் ஒரே நேம் தான். ஸோ இது மேலேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீப்ளேஸ் கேட்கும். இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை வந்துட்டு டாஸ்க் மேனேஜரில் போய் பார்க்கணும். ஓகே, இது வந்துட்டு தான் இஷ்யூவாக இருக்குது. இதை நம்ம என் டாஸ்க் கொடுத்துக்கணும். என் ப்ராசஸ் கொடுத்துட்டு ட்ரைகன் கொடுங்க. நமக்கு வந்துட்டு SolidWorks இங்கே ரன் ஆகிட்டே இருக்குது பேக்ரவுண்டில். இப்போ இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு ஃபைல் தான் இஷ்யூவாக இருக்குது. ஸோ நான் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு நம்ம ஸ்டெப் 5 போயிடலாம். Solid Square அப்படின்ற நம்ம ரன் பண்ணணும். அது இங்கே இருக்குது எனாபிளர். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் கூட ஆட் பண்ணணும். ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ரீபூட் பண்ணணும். நான் உங்களுக்கு ரீபூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்பி வரேன். ஹலோ கைஸ், நம்ம சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு SolidWorks நம்ம ரன் பண்ணலாம். SolidWorks நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ண வந்துட்டு 2024 SP1 வெர்ஷன். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ரினியூ யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை இக்னோர் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சால்ட்வொர்க்ஸை நான் உங்களுக்கு லெஃப்ட்டில் வைக்கிறேன். ஹெல்ப்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் நெட்வொர்க் லைசன்ஸ் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ் ஆர்டர்னு உங்களுக்கு ஆகும். இது இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லைசன்ஸும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு என்ன லைசன்ஸ் வேணுமோ அது மட்டும் மூவ் அப் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை ப்ரீமியம் மட்டும் மூவ் அப் பண்ணுறேன். அப்படியே க்ளோஸ். அவ்வளோதான், உங்களுக்கு அந்த சால்ட்வொர்க்ஸ் இப்போ உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் வந்துட்டு லைசன்ஸும் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சால்ட்வொர்க்ஸ் ப்ரீமியம் 2024 SP01 ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் guys. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இப்போ சால்ட்வொர்க்ஸ் 2024 இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Until then, thank you.